الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இவ்வுலக முஸ்லிம்கள் எல்லோர்கள் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொற்பமான இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனையும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் முடியுமானவரை பின்பற்றி எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அல்லாஹ்வுடைய அவனது தூதருடைய விலக்கல்களை தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்றைய இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக பிள்ளைகள் விடயத்தில் பெற்றாரின் பொறுப்புகள் அல்லது கடமைகள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் அண்மை காலமாக இஸ்லாமிய உம்மத்தில் உள்ள ஏராளமான பெற்றோர்கள் மனம் நொந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதும் பிள்ளைகளுக்கு மிகச்சரியான வழிகாட்டல் கிடைப்பதும் மிகவும் அரிதாகி போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது தொடர்பாக அதிகம் பேசப்படுவதும், இது தொடர்பான பொறுப்புகளை பெற்றோர்களுக்கு அதிகம் உணர்த்துவதும் காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, இந்த உலகத்தில் மனிதன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான பல அடிப்படைகளை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சொத்து செல்வம்
அவனுடைய பிள்ளை செல்வம் இந்த உலகத்தில் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கவர்ச்சியான விடயங்களாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல் குர்ஆன் பிள்ளை செல்வத்தை பற்றி மிக தெளிவாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸாஇ வல் பனீன், மனிதனுடைய ஆசைப்படக்கூடிய விடயங்களை அல்லாஹு தஆலா இயல்பாக, மனிதனுடைய உள்ளம் இயல்பாக எந்த விடயத்தை விரும்புமோ, எந்த விடயங்களின் பக்கம் மனித உள்ளங்கள் சாய்ந்து விடுமோ அந்த விடயங்களை அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு வருகின்ற போது முதலாவது சொல்லுகிறான், மனிதனுடைய உள்ளம் விரும்பக்கூடிய விடயங்களை இந்த உலகத்தில் அவனுக்கு கவர்ச்சியாக்கி இருக்கிறோம், ஆகமாக்கி இருக்கிறோம். அதிலே பெண்கள், அந்த பெண்களின் ஊடாக அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆக இது போன்ற ஏராளமான வசனங்கள் இந்த உலகத்தில் மனிதன் சந்தோஷமாகவும் மனிதன் மகிழ்ச்சிகரமாகவும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் பிள்ளை செல்வம் இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறது. பிள்ளை செல்வம் இல்லாத சகோதரர்களுக்கு தெரியும், பிள்ளை செல்வம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை, மனித சமூகத்துடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் படுகின்ற அவதியும் படுகின்ற கஷ்டமும் மன உளைச்சல்களும் தூற்றல்களும் அவதூறுகளும் ஏராளம் என்பதனை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. அல் குர்ஆன் மிக நீண்ட ஒரு வரலாற்று செய்தி எங்களுக்கு அது தொடர்பாக சொல்லி வைக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த அந்த பருவத்திலும் சூரா மரியமில் 3வது வசனம் தொடக்கம் 6வது வசனம் வரைக்கும் நீண்ட ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, எங்களுடைய அடியார் ஜக்கரியா அல்லாஹு தஆலாவை மிக அமைதியாக பணிவோடு அழைத்து அவர் பிள்ளை இல்லாமல் பட்ட அவதியை அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட செய்தியை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக விவரிக்கிறார். வயது முதிர்ந்த காலத்தில் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கப் போகிறது, என்னை பார்ப்பதற்கும் என்னுடைய இந்த பணியை செய்வதற்கும் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது என்ற அந்த கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவித்து அல்லாஹ்விடத்தில் அழகான பிள்ளை செல்வத்தை கேட்ட அந்த கவலையை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளை செல்வம் கிடைக்கப்பட்ட நாங்கள் அதனை மிக கவனமாக பராமரிப்பதும் மிகச் சரியாக அந்த செல்வத்தை பயன்படுத்துவதும் எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கான வெற்றி என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நாங்கள் மரணித்த பிற்பாடும் எங்களுடைய மன்னரை வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக அல்லாஹு தஆலா இத்தகைய பிள்ளை செல்வத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத், எல்லோருக்கும் பரிச்சயமான நபிமொழி. ஒரு மனிதன் இந்த பூமியில் மரணித்து விட்டானாக இருந்தால் இந்த உலகத்தில் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அவனை விட்டு நிறுத்தப்பட்டு விடுகிறது, துண்டிக்கப்பட்டு விடுகிறது, 3 விடயங்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்லுகிறார்கள். அவன் இந்த உலகத்தில் பெற்றெடுத்த ஒரு சாலிகான குழந்தை, அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சாலிகான குழந்தை செய்கின்ற பிரார்த்தனையும் அவன் செய்கின்ற அமலும் சாலிகாத்தும் அவனுடைய கபறுகளிலே போய் சேரும் என்ற செய்தியை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆக எங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் முற்று பெறுகின்ற போது நாங்கள் பெற்றெடுத்த செல்வங்கள், மிகச்சரியாக பராமரித்த செல்வங்கள், சாலிகான குழந்தைகளாக வளர்த்தெடுத்து விட்ட அந்த குழந்தைகள் செய்கின்ற அமல்களும் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனையும் மறுமை நாள் வரைக்கும் என்னுடைய நன்மை தராசை நிரப்பும் என்ற ஒரு மிகப்பெரிய நற்சோபனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அத்தகைய அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் எங்களால் மிக கவனமாக வழிநடாத்தப்பட வேண்டும், மிகச் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த பெற்றோர்களுக்கு கடமையை உணர்த்தி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. இந்த உலகத்தில் எல்லோரும் பொறுப்புதாரிகள். தாய் தந்தை, பிள்ளைகள், மனைவி என்ற இந்த சமூகத்தில் எல்லா தரப்பினரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். ஒரு மனைவி, அவளுக்கு கீழுள்ள பிள்ளைகளும், அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவளுடைய கணவன், அவளுடைய கணவனுடைய சொத்து செல்வம் எல்லாம் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள். ஒரு தந்தை, அவனுக்கு கீழ் உள்ள மனைவி, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவனுடைய எல்லா விடயங்களும் தொடர்பாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான். எனவே அதற்கு ஏற்றாற்போல் இந்த உலகத்தில் அந்த அமானிதங்களை மிகச்சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பராமரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த உன்னதமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது சுமத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக திருமணம் முடித்தோம், பிள்ளை பெற்றோம், தந்தையாகிவிட்டோம், நான் ஒரு ஆண்மகன் என்ற பெயரை எடுத்து விட்டோம் என்று எங்களால் சாதாரணமாக இருந்துவிட முடியாது சகோதரர்களே. அல் குர்ஆன் மிக தெளிவான எச்சரிக்கையை சொல்கிறது. பிள்ளைகளினூடாக உங்களுக்கு எப்படி நன்மைகள் வந்து சேருமோ, உங்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த, உங்களுடைய கண்காணிப்பில் வளர்ந்த பிள்ளைகளினூடாக உங்களுடைய மண்ணறையை எப்படி நன்மைகள் வந்து சேருமோ, அதே போல அந்த பிள்ளைகளின் ஊடாகவே நீங்கள் நரகவாதியாக, பாவங்கள் நிறைந்த பாவியாக மாறிக்கொள்ளவும் சாத்தியப்பாடுகள் இருப்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சூரத் தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்கள் கற்களை கொண்டு மூட்டப்படுகின்ற, நெருப்பு மூட்டப்படுகின்ற அந்த நரகிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறது. நாங்கள் நரகம் செல்வதற்கு காரணமாக நாங்கள் எப்படி காரணமாக அமைகிறோமோ, எங்களுடைய தவறான நடத்தைகள், தவறான நம்பிக்கைகள், தவறான எண்ணங்கள் எப்படி காரணமாக அமைகிறதோ, அதே போல எங்களுடைய தவறான நடத்தைகளின் ஊடாக, தவறான பண்பாட்டின் ஊடாக, தவறான வழிகாட்டலின் ஊடாக பாவியாக மாறிவிடுகின்ற அல்லது பொறுப்புகளிலிருந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அந்த பிள்ளைகளின் ஊடாகவும் குடும்பத்தின் ஊடாகவும் நாங்கள் பாவங்களை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த பாவங்களின் ஊடாக நரகம் செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படும் என்பதனை அல் குர்ஆனுடைய இந்த வசனம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கடுமையாக தன்னை வருத்தி கொண்டார்கள். தன்னுடைய மகனுக்கு எப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை அவருடைய சமூகத்துக்கு 950 வருட காலம் பிரச்சாரம் செய்தார்களோ, அவ்வளவு தூரம் தன்னுடைய மகனுக்கும் அந்த பணியை எட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவலைப்பட்ட நபிமார்களில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது சூரத்துல் ஹூதிலே 42வது 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வனாதா நூஹ் இப்னஹு வகான ஃபீ மஅஸிலின் யா புனைய இர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து, எங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மிக மிக சொற்பமான மக்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு கப்பலை கட்டி வைத்து அந்த கப்பலில் அந்த மக்களை ஏறுமாறு கட்டளை வந்த பிறகு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களை பாதுகாப்புக்காக ஏற்றுகிறார்கள். அந்த வேளையில் மகன் தந்தையுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தந்தையுடைய பிரச்சார பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய அந்த வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். தன்னை விட்டு விலகி நின்ற தன்னுடைய மகனை, மகனே என்னோடு வந்து ஏறிக்கொள், எங்களோடு வந்து ஏறிக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்ற கருத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு அழைப்பு விடுக்கிறார். மகன் சொல்லுகிறார், கால சஆவி இலா ஜபலின் யஸ்முனி மினல் மாஇ கால லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மன் ரஹிம வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன். அவருடைய மகன் சொன்ன பதில், தந்தையை உதாசீனம் செய்த அந்த மகன், தந்தையுடைய வழிகாட்டலை தூக்கி எறிந்த அந்த மகன், தந்தையுடைய அழைப்புக்கு சொன்ன பதிலை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதோ இருக்கக்கூடிய மலையிலேறி, என்னை பாதுகாக்கக்கூடிய இந்த மலையிலேறி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், நீங்கள் உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட தந்தையை உதாசீனம் செய்த அந்த மகன், அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, ஒரு மிகப்பெரிய அலை வந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா ரஹமத் செய்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்ற ஒரு செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம், ஒரு தந்தை கடைசி நிமிடம் வரைக்கும், தன்னுடைய மகனுடைய மரண வேலை வரைக்கும் தன்னுடைய மகனை நெறிப்படுத்துவதற்காக, தன்னுடைய மகனை வழிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக மாற்றிக்கொள்வதற்காக கவனம் எடுத்தார்கள், அதற்காக போராடினார்கள் என்ற ஒரு பொறுப்பை நிறைவேற்றிய தந்தையாக மாறினார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த இந்த மிகப்பெரிய அமானிதம், இந்த அமானிதத்தை மிகச்சரியாக பாதுகாப்பது எங்கள் மீது உள்ள மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு தந்தை என்ற, ஒரு தாய் என்ற இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற மிக முக்கியமான பொறுப்புகளில் முதலாவதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஆண் மக்களை பார்த்து அஸ்ஸுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் சொல்லுகிறது, ஒரு சாலிகான குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால், தன்னுடைய பிள்ளையை சாலிகான அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற ஒரு தக்வாதாரியாக வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தேடுகின்ற துணையை சாலிகான பெண்ணாக தேடிக்கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளை சாலியான பிள்ளையாக வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம், ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து என்னை விட அதிக நேரம் அந்த பிள்ளையோடு நேரத்தை கழிக்கக்கூடிய தாய் சாலியான பெண்ணாக இல்லை என்றால், மார்க்கத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணாக அந்த மனைவி இல்லை என்றால், நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்த பொறுப்பை நிறைவேற்றிய சாலியான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், துங்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், இந்த உலகத்தில் ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லிமாலிகா வ ஹஸபிகா வ ஜமாலிகா வ தீனிகா, அவளுடைய பணம், அவளுடைய அழகு, அவளுடைய பரம்பரை, அவளிடம் இருக்கக்கூடிய மார்க்கம், 4 விடயங்களுக்காக ஒரு பெண் இந்த உலகத்தில் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அந்த 4 விடயங்களில் நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் என்னுடைய வழிகாட்டலை ஏற்று அல்லாஹ்வுக்கு விருப்பமான குழந்தைகளாக வளர்க்கப்பட்டு நாளை மறுமையில் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் குர்ரத்து ஆயுனையாக
கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாற வேண்டும் என்றால் நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண் மார்க்கம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள் என்று இஸ்லாம் எங்களுக்கு முதலாவதாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எங்களுக்கு சுமத்துகிறது. இரண்டாவது பொறுப்பு, பெற்றோர்களாகி எங்கள் மீது இஸ்லாம் சுமத்துகின்ற ஒரு பொறுப்பு தான் குழந்தைகளுக்காக. குழந்தையை பெறுவது முதல் தொடக்கம். அந்த குழந்தையை பெறுவதற்காக திட்டமிடுகின்ற ஆரம்ப அந்த நிமிடத்தில் இருந்து அந்த குழந்தையுடைய மரணம் வரைக்கும் ஒரு தாயும் தந்தையும் அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது. குழந்தையினுடைய என்னுடைய மகனுடைய மகளுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற தாயும் தந்தையுமாக நாங்கள் மாற வேண்டும் என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. முன்னோர்கள், மூமின்கள், சாலிகான அடியார்களுடைய மனோநிலையை பற்றி அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நபிமார்களும் இந்த பூமியில் வாழ்ந்த சாலிகான மக்களும் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? அத்தகைய அந்த நல்ல மக்கள் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களின் ஊடாக எங்களுக்கு தந்த இந்த சந்ததிகள் ஊடாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக. அவர்கள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா. எங்களை இந்த சமூகத்தில் உள்ள முத்தங்கீங்களுக்கு, இறையச்சம் உள்ள அடியார்களுக்கு இமாமாக, தலைவர்களாக ஆக்கிவிடையா அல்லாஹ் என்றுதான் இந்த பூமியில் வாழ்ந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் சாலிகான நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தி அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை மிக தெளிவான ஒரு செய்தி அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு நீண்ட பிரார்த்தனை, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரி ذِي زَرْعٍ இந்த பைத்தக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா. யா அல்லாஹ், உனக்காக தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்காக எந்த விளைச்ச நிலமுமற்ற, எந்த வியாபார பொருளுமற்ற, எந்த வசதியுமற்ற ஒரு பள்ளத்தாக்கில் என்னுடைய மனைவியையும் என்னுடைய சந்ததியையும் உனக்காக வாழ வைத்து விட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உதவி செய். நீ அவர்களுக்கு உன்னை நோக்கி, உன்னுடைய ஆலயத்தை நோக்கி வருகின்ற, கௌபாவை நோக்கி வருகின்ற மக்களுடைய உள்ளங்களில் அவர்கள் பற்றிய எண்ணத்தை நீ போட்டு விடையா அல்லாஹ் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக செய்த பிரார்த்தனையை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆக ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் பிள்ளையை பெற்றால் மட்டும் போதும் என்ற நிலையிலிருந்து விடாமல் அந்த பிள்ளையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் நாங்கள் சாபமிடக்கூடியவர்களாக அல்லது பிள்ளைக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விடக்கூடியவர்களாக ஒருபோதும் நாங்கள் மாறிவிடக்கூடாது என்பதிலும் நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. சில வேளை இரவு பகலாக என்னுடைய பிள்ளைக்காக உழைக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய இன்பங்களை, என்னுடைய நிம்மதியை தொலைக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை எனக்கு கட்டுப்படுவதற்கு மறுக்கிறான், என்னுடைய பிள்ளை எனக்கு வழிபடுவதற்கு மறுக்கிறான். சில வேளை கோபத்தில் நாங்கள் பிள்ளைகளை திட்டி விடுவதுண்டு, பிள்ளைகளை ஏசி விடுவதுண்டு, பிள்ளைகளுக்கு சாபமிடுவதுண்டு. அப்படி ஒரு தந்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது என்பதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை நன்கு உதாரணமாக இருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சார பணியை மறுத்த, வழிகாட்டலை மறுத்த தன்னுடைய மகனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாபமிட்டதே கிடையாது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததே கிடையாது என்ற அந்த மேலே சொன்ன வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாது தஅவாத்தின் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன. இந்த உலகத்தில்
மூன்று சாராருடைய பிரார்த்தனை சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லப்படுகின்ற மூன்று பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅவத்துல் மظلوم அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை, வ தஅவத்துல் முசாஃபிர் ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை, மூன்றாவது சொன்னார்கள் வ தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி தன்னுடைய பிள்ளைக்காக. இந்த பூமியில் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு பெற்றோரும் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனை, இந்த மூன்று பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் சந்தேகம் இல்லாமல் பதில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்காக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தால் நன்மை கிடைக்கும், உங்களுடைய பிள்ளைக்காக தீமைக்காக பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக தீமை கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் ஒரு நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலா தது அலா அவுலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? லா துவாஃபிகு மினல்லாஹி ஷாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அத்தாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு எதிராக கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்கின்ற அந்த நேரத்தில் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நேரம் அது, உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் அது. நீங்கள் அதனை தவறவிடுகிறீர்கள். அத்தகைய சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். பிள்ளையுடைய நன்மைக்காக, பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளையுடைய இறையச்சத்துக்காக பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளையுடைய சாபத்துக்காக, அந்த பிள்ளையுடைய அழிவுக்காக அந்த பிள்ளைக்கு நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய பெற்றோர்களே, சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லது ஏச்சினூடாக பேச்சினூடாக கோபப்பட்டு விடுகின்ற போது மிக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற சாபம், நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்புடையதாக இல்லை என்றால் அந்த சாபமும் அந்த பிரார்த்தனையும் உங்களுக்கு எதிராக வைத்து செய்திருப்பப்படும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆக பிரார்த்தனை செய்கின்ற போதும் பிள்ளைகளுக்கு ஏசி விடுகின்ற போதும் மிக நிதானத்தை கடைபிடிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்றுதான் பிள்ளைக்கு நல்ல பெயர் வைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் இந்த உலகத்தில் அந்த பிள்ளை நல்லவனாக வாழ வைப்பதற்கு சான்றாக அது அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நபிமொழியினூடாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள், இன்னக்கும் துதுஅவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகிய உங்களுடைய பெயரை கொண்டு பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். ஆக ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்கள் வைக்கின்ற போது நல்ல பெயர்களை வைத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரணைக்காக எங்கள் எல்லோரையும் அழைக்கின்ற போது எங்களுடைய வாப்பாவுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹு தஆலா அழைப்பான். எனவே அந்த பெயர் நல்ல பெயராக இருந்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய பெயராக இருந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு வேறு சில அறிவிப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பெயர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமான பெயர் அப்துல்லா என்ற பெயரும் அப்துர் ரஹ்மான் என்ற பெயரும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் என்ன பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தருகிறார்கள். ஆக அத்தகைய பெயர்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற மனோநிலையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கிவிடும். ரஹ்மானுடைய அடிமையாக இந்த பூமியில் நான் வாழுகிறேன் என்ற அந்த உணர்வை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக முதலிலே நாங்கள் பெயரை தேடுகிறோம். இன்றைய நவீன உலகத்தில்
எல்லோரும் நவீன பெயரை தேடி அலைகின்ற காலத்தில் கருத்தை யாரும் பார்ப்பது கிடையாது. சில பெயர்களை தேடி வருகிறார்கள். அவர்களாக தேடி எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் பெயர்களை தேடிக்கொண்டு கருத்து பார்ப்பதற்காக வருகிறார்கள். அரபி மொழியில் அதற்கு கருத்தே கிடையாது. அது ஒன்று உருதாக அல்லது பாரசீக மொழியாக வேறு எந்த மொழியிலே அந்த பெயரை தேடினார்கள் தெரியாது. யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார், எங்கோ ஒரு நாட்டில் வைத்திருக்கிறார், அல்லது அவர் வெளிநாட்டில் இருக்கின்ற போது அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறார் என்பதற்காக அந்த பெயரை வைக்கிறார்கள். அரபியில் அதற்கு கருத்து தேட முடியாத ஒரு சிக்கலான பெயரை இன்று தேடி அலைகின்ற சமூகமாக நாங்கள் பார்க்கிறோம். பெயர் மட்டும் வாய்க்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது, இந்த பெயரை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய மகனையும் மகளையும் அழைக்கின்ற போது இந்த பெயரை சொல்லித்தானே கூப்பிட போகிறான், இந்த பெயரை சொல்லித்தானே அழைக்கப் போகிறான். ஆக அந்த பெயர் அவன் விரும்புகின்ற பெயராக, அவனுடைய நாமத்தை சுமர்ந்த பெயராக, அவனுடைய தூதர் விரும்புகின்ற பெயராக அந்த பெயர் அமைய வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை, ஒரு பொறுப்பை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தாயும் தந்தையுடைய மிக முக்கியமான பொறுப்புத்தான் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக, முன்மாதிரி மிக்கவர்களாக பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, இன்று அந்த முன்மாதிரி எங்கும் இல்லை. பிள்ளைகளுக்கு முன்மாதிரி என்றால் மதரசாவுக்கு அனுப்புகிறோம், பிள்ளைகளுக்கு முன்மாதிரி வேண்டும் என்றால் பாடசாலைக்கு அனுப்புகிறோம். நாங்கள் அந்த பொறுப்பில் இருந்து விலகி விடுகிறோம். என்னுடைய பிள்ளைக்கு நல்லது கெட்டதை பாடசாலையில் படிப்பித்துக் கொடுக்க வேண்டும், அல்லது மதரசாவில் இருக்கக்கூடிய ஹசரத்துமாறு படிப்பித்துக் கொடுக்க வேண்டும். நான் அந்த பொறுப்பில் இல்லை, எனக்கு அந்த பொறுப்பு கிடையாது என்ற ஒரு மனநிலையோடு தான் இன்றைய பெற்றோர்கள் அதிகமான பேர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதம்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர ஷினீன், 10 வருடங்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்திருக்கிறேன். ஃபமா காலலி உஃபின் கத் வமா காலலி ஷையின் சனஅதுஹு லிம சனஅதஹு வலா லி ஷையின் தரக்தஹு அலா சனஅதஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் 10 வருடம் பணிவிடை செய்திருக்கிறேன். ஒரு விடயத்தை செய்ததற்காக இதை ஏன் செய்தாய் என்று என்னிடம் கேட்டது கிடையாது. ஒரு விடயத்தை செய்யாமல் விட்டதற்காக இதை எதற்காக செய்யவில்லை, ஏன் விட்டாய் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கடிந்து கொண்டது கிடையாது. ஆக அருவருப்பான, ஆக குறைந்த ஒரு கோபம்தான் சி என்ற ஒரு வார்த்தை. சி, இதை ஏன் செய்தாய், சி ஏன் இதை பார்த்தாய், ஏன் இப்படி பேசினாய் என்று நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சிறிய வார்த்தை. இந்த வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையிலிருந்து 10 வருடமாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். ஆக அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, முன்மாதிரி ஒரு பிள்ளைக்கு, கெட்ட வார்த்தைகள் பேசுகின்ற பிள்ளைக்கு, கெட்ட செயல்கள் செய்கின்ற பிள்ளைக்கு, தீய எண்ணங்களோடு அலைகின்ற பிள்ளைக்கு முன்மாதிரி வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை குறிப்பு எங்களுக்கு சொல்லுகிறது. எங்களுடைய வீட்டுக்கு இன்றைக்கு அதிகமான விருந்தாளிகள் வருகின்ற போது எங்களுடைய 2, 3, 4 வயது குழந்தைகள் பேசுகின்ற வார்த்தைகள் எங்களை முகம் சுளிக்க வைக்கிறது, வெட்கப்படுகிறோம். சில வேளை அந்த இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இவன் யாரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பழகினான் என்று பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடைய தலையில் அந்த குற்றத்தை போட்டுவிட்டு நாங்கள் நழுவ பார்க்கிறோம். இங்கு அதிகமான பேர் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சங்கடமான சூழ்நிலை சகோதரர்களே. எங்களுடைய நண்பர்கள் குழாவி இருக்கக்கூடிய இடத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு அசிங்கமான, ஒரு ஒழுக்கச்சீறுகேடான ஒரு வார்த்தையை பேசிவிடுகின்ற போது நாங்கள் அதனை எப்படி சமாளிக்கிறோம்? கூட்டாளிமார்கிட்ட போய் பழகிருக்கான், நேசரையில பழகிருக்கான், பாடசாலையில பழகிருக்கான், குர்ஆமைசாவுல பாருங்க பழகிருக்கான்னு சொல்லி யாரோ ஒரு பிள்ளையுடைய தலையில் போட்டு விட்டு நாங்கள் தப்பித்துக் கொள்ள போகிறோம். இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு வாதம்.
முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அந்த பிள்ளையுடைய மனதிலே எங்களுடைய வார்த்தை பதிந்து விடுகிறது, எங்களுடைய நடத்தை பதிந்து விடுகிறது. என்னுடைய முன்மாதிரி தான் அந்த பிள்ளையிலேயே வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதனை, அந்த பிழையை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் என்று எங்களுடைய சமூக வட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த தீய வழிகாட்டலுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகின்ற போது கை சேதப்படுகின்ற பெற்றோர்களாக இருந்து விடாமல், முன்மாதிரி என்ற ஒழுக்கத்தில், முன்மாதிரி என்ற பேச்சில், முன்மாதிரி என்ற எல்லா விடயங்களிலும் எங்களுடைய வீடுகளில் இருந்து நாங்கள் அதனை ஆரம்பிக்க வேண்டும். இனிமையான பேச்சு. அந்த பிள்ளையுடைய உம்மாவோடு நல்ல வார்த்தை பேச தெரியாது, அந்த பிள்ளையுடைய நானாவோடு தாத்தாவோடு தங்கச்சோடு அந்த வாப்பாவுக்கு இனிமையாக ஆறுதலாக இரக்கமாக வார்த்தை பேச தெரியாது. அந்த பிள்ளை மட்டும் எங்கிருந்து நல்ல வார்த்தை பேசு? யோசித்து பாருங்கள். பாடசாலையில் இருந்து வர வேண்டியதில்லை, நேசரையில் இருந்து வர வேண்டியதில்லை, டியூஷனில் இருந்து வர வேண்டியதில்லை. வீட்டுக்குள் இருந்தே கெட்ட வார்த்தைகளை இன்று அதிகமான பிள்ளைகள் பழகி கொள்ளுகிறது என்ற ஒரு கவலையான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இரக்கம் காட்டுகின்ற விடயத்தில் ஒரு தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரக்கம் காட்டுகின்ற விடயத்தில் பாகுபாடு காட்டி விடாதீர்கள். தாயின் தந்தைக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, மிகவும் நிதானமாக ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, கப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸன் இப்னு அலி, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்த்த ஒரு நபி தோழர், இந்தஹு அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி, அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் பேரப்புள்ளையை கொஞ்சின உடனே, தூக்கி முத்தமிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னலி அஸ்ரத்த மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதன். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, நான் எந்த ஒரு பிள்ளையையும் இப்படி தூக்கி முத்தமிட்டது கிடையாது என்று அவருடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபனலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாதிரியாக அந்த நபி தோழரை அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற அந்த நபி தோழரை திரும்பி பார்க்கிறார்கள். திரும்பி பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இந்த பூமியில் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற நபித்தோழருடைய இந்த செயலுக்கு கோபப்பட்டு ஒரு மாதிரியாக திரும்பி பார்த்து சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவது, இரக்கம் காட்டுவது தாய் தந்தையராகிய எங்கள் மீது மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியினூடாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். இது இன்று சமூகத்தில் ஒரு 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 சாதாரண, அல்லது இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி பிள்ளைகளை முத்தமிடுவது, காலையில வேலைக்கு போனா ராவைக்கு புள்ள படுத்ததுக்கு பிறகுதான் வீட்டுக்கு வருகின்ற வாப்பாமாருக்கு இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு சுன்னாய். இதனுடைய பாரதூரம், அந்த பிள்ளை வளர்ந்து பெரியாளாகிய பிறகுதான் இதனுடைய பாரதூரத்தை உணர்ந்து கவலைப்படுகின்ற பெற்றோர்கள் ஏராளம் பேரை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிடுதல் என்ற ஒரு சுன்னாவை எங்களுக்கு வழிகாட்டி இருந்தாலும், இந்த முத்தமிடுதல் என்ற சுன்னாவுக்குள் இரக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் மறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு உம்மா வாப்பாக்கு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவதும் பிள்ளைகளுடைய அன்பில் கவனம் செலுத்துவதும் மிக அரிதாகி போய்விட்ட ஒரு காலகட்டம். ஒரு பிஸியான செடலுக்குள் அகப்பட்ட பெற்றோர்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்குள்ள அதிகமான பெற்றோர்கள் உம்மாவும் வேலை வாப்பாவும் வேலை, உம்மா ஓபீஸ் அல்லது பாடசாலை, வாப்பா கடை அல்லது வாப்பா மோபீஸ் பாடசாலை என்ற ஒரு வேகமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையை பார்ப்பதற்கு மூத்தம்மாவும் மூத்த வாப்பாவும் வாப்படம்மாவும் வாப்பட வாப்பா தவிர வேறு யாரும் இல்லை. இன்றைகளுடைய சமூக நிலைமை அப்படித்தான் மாறி போயிருக்கிறது. இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் யாரோ ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது யாரோ ஒரு வகுப்பு நண்பன்
அல்லது யாரோ ஒரு டியூஷனுக்கு அல்லது பாடசாலைக்கு செல்லுகின்ற போது தன்னை பார்த்து பல்லிழித்தோர இளைஞனுடைய அன்பை அந்த பிள்ளை கெஸ் பண்ணிக்கொள்ளும். மிக வேகமாக அந்த அன்பின் பக்கம் அந்த பிள்ளைகள் ஈர்க்கப்படுவதற்கான ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீறப்பட்ட இந்த சுன்னா காரணமாகி விடுகிறது. சகோதரர்களே, ஏராளமான பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி இரக்கம் காட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைத்து தலையெத்தராகி முத்தமிட்டு பிள்ளைகளோடு நல்ல அன்பான இனிமையான வார்த்தைகளை பேச தெரியாத பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைத்து பணங்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளையிடத்தில் ஒழுக்கம் கிடையாது. பாப்பா பார்த்த மாப்பிள்ள வேண்டாம், உம்மா பார்க்கக்கூடிய மாப்பிள்ள வேண்டாம், குடும்பத்தில் பெரியோர்கள் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை வேண்டாம், நான் பார்த்து வைத்திருக்கிறேன் என்று சண்டை பிடிக்கக்கூடிய குமரிகள் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய உம்மத்திலே நாங்கள் ஏராளமாக பார்க்கிறோம். பாப்பா இரக்கம் காட்டாத புள்ள பக்கத்து வீட்டுல மேசம் வேலை செய்வதற்கு வந்தவன் காட்டிய இரக்கத்துக்கு அடிமைப்படுகின்ற பெண் பிள்ளைகளை சுமந்த சமூகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த பொறுப்பு, இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலக்கல் இன்சான வ அல்லமஹுல் பயான் وهو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் ஒரு தெளிவான வழிகாட்டலை கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் மாற வேண்டும். நம்பிக்கை சார்ந்த விடயம் என்றால் அல்லாஹ்வை பற்றி மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபம் என்றா என்ன, அல்லாஹ்வுடைய இரக்கம் என்றா என்ன, அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய பார்வை என்றால் என்ன, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இன்று எல்லோரும் நம்பி இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய செயல்பாடு அதுக்கு எதிராக இருக்கிறது. போய் பேசுகிறான், ஏமாற்றுகிறான், ஹராத்தை செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், வட்டியோடு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கை விடயங்கள் மிகச்சரியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை என்ற ஒரு பலவீனத்தை தான் இது எங்களுக்கு காட்டுகிறது. ஆக நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், ஈமான் சார்ந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய கோபம் என்றால் நரகம். நரகம் எப்படி இருக்கும், அந்த நரகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம் என்பதனை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் எப்படி, இந்த பூமியில் எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்ற அல்லாஹ்வுடைய சாபத்தை கற்றுக் கொடுங்கள். இது தாய் தந்தைகளாகிய எங்கள் எல்லோருடைய கடமை. அதே போல இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகளை பழக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நபி மொழியில் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், 7 வயதை அடைந்தால் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள், 10 வயதை அடைந்தால் அந்த பிள்ளைகளை கண்டித்து தொலைவையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வஃபர்ரிகு பைனஹு ஃபில் மலாஜிஇ, 10 வயதை அடைந்தால் தொலைவில்லை என்றால் அடிக்கின்ற, கண்டித்து தொலைவிக்கின்ற அதே நிலையில் படுக்கையை விட்டவர்களை பிரித்து விடுங்கள். உங்களுடைய வயிற்றுக்குள் உங்களுடைய பிள்ளை பாசம் எல்லாம் இருக்கும். அதனால் 10 வயது வந்தாலும் பிள்ளையோடு படுக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை எல்லா உணர்வையும் பெற்ற பிள்ளையாக மாறிவிடும். தமீசுடைய வயதை அது அடைந்துவிடும். பிரித்தறிகின்ற நன்மை தீமையை பிரித்தறிகின்ற அந்த பருவம் வந்துவிடும். பிள்ளைகளை பிரித்து தனிமையில் தூங்க பழக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக கடமைகளை மிகச்சரியாக போதித்து அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதே போல நண்பர்களை தெரிவு செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தை வைத்து அறியப்படுவான். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். நாங்கள் அதை நடைமுறை ரீதியாக பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மையுஹாலில், எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நண்பர் யார் என்பதனை மிகச்சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
உங்களுடைய நண்பனை வைத்துத்தான் நீங்கள் அறியப்படுவீர்கள். உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பண்பாடு எல்லாம் உங்களுடைய நண்பரை வைத்து அறியப்படும். எனவே நீங்கள் உங்களுடைய நண்பர் யார் என்பதனை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் மீது சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஏராளமான வழிகாட்டல்கள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற பெற்றோர்கள், அந்த பிள்ளையுடைய உணவு தேவை, கல்வி தேவை, ஆடை எல்லாமே இஸ்லாமிய வரம்புக்குட்பட்ட பிரகாரம், இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட பிரகாரம் நிவர்த்தி செய்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்கின்ற பிள்ளைகளாக அவர்களை வளர்த்தெடுப்பது மிகவும் முக்கியம். பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்கின்ற பிள்ளைகளாக வளர்ப்பது என்பது என்னவென்றால், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதிகமாக வாப்படமா வாப்பட வாப்பா, மூத்தம்மா மூத்த வாப்பா எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள். நீங்கள் அவர்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய உம்மாவோடு, உங்களுடைய வாப்பாவோடு, உங்களுடைய மாமியோடு, மாமாவோடு நல்ல உறவை பேணிக் கொள்ளுங்கள். அவருடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அதை பார்த்து 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 வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வளருவார்கள். வளர்கின்ற போது என்ற வாப்பா இப்படித்தான் உம்மாவோடு நடந்தார், என்ற உம்மா இப்படித்தான் அவருடைய உம்மாவோடு நடந்தார், நானும் இப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கட்டளை வீட்டிலிருந்து அந்த பிள்ளைக்கு கொடுங்கள். எனவே இஸ்லாம் இதை ஒரு மிகப்பெரிய கடமையாக சொல்கிறது. பெற்றோருக்கு உபகாரம் என்பது அல்லாஹு தஆலா விதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை. இந்த கடமையை உங்களுடைய நடைமுறையினூடாக உதாரணமாக பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீதம் செலுத்த வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாக, இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாக எதையும் நாங்கள் இந்த உலகத்தில் கொடுத்து விடக்கூடாது. இன்று நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு, மூத்த பிள்ளைக்கு ஒரு பெரிய வீடு, ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு. அப்ப வசதி இருந்துச்சு, இப்ப வசதி இல்லை, அல்லது அப்ப வசதி இல்லை இப்ப வசதி இருக்கின்றெல்லாம் காரணம் சொல்லுவோம். இது இஸ்லாத்திலே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மிக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். நுஅமான் இப்னு பஸீர் என்ற நபித்தோழருக்கு அல்லாஹ் அவருடைய வாப்பா சதக்கா செய்கிறார். அந்த சதக்காவை உம்மா ஏற்றுக்கொள்ளல. அது அவருடைய சொத்துல அதிகமானத்தை அவருக்கு விருப்பமான புள்ள நுஅமான் இப்னு பஸீருக்கு கொடுக்கிறார். உம்மா சொல்றா, லா அர்லா ஹத்தா யுஸ்ஹீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சதக்காவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சாட்சியாக வைக்கித்தான் இதை கொடுக்கணுமே ஒழிய நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியா வைக்கலண்டா நான் இதை கேட்டுக்கொள்ள மாட்டேன், நம்மட சொத்தை இந்த பிள்ளையை கொடுக்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உம்மா அடம் பிடிச்சார். அப்ப பாப்பா உம்மாவும் மகனும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நுஅமான் இப்னு பஸீர் என்ற நபித்தோளுடைய வாப்பாவை பார்த்து கேட்கிறார்கள், அஃப அல்தஹாதா பி வலதிக குல்லிஹிம், இப்படி உண்ட சொத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் உன்னோட அவ்வளவு பிள்ளைகளுக்கு இப்படி சமனா கொடுப்பாயா என்று கேட்டபோது நுஅமான் பின் பஸீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாப்பா பதில் சொன்னார், லா, அப்படி இல்லை யார் சொல்லல, நான் அப்படி கொடுக்க மாட்டேன், இவருக்கு நுஅமான் இப்னு பஸீருக்கு மட்டும்தான் இப்படி கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ் வ அதிலு பைன அவுலாதிக், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை உன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் மிக நீதமாக நடந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அதற்கு பிறகு ஃபரஜா பி ஃபர்ரத தில்க சதகா, பிறகு எனக்கு தந்த சதக்காவை என்ற வாப்பா திரும்ப மீட்டெடுத்து கொண்டார் என்று நுஅமான் இப்னு பஸீர் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார். ஆக பிள்ளைகளுக்கு மத்தியில் முத்தமிடுவதாக இருந்தாலும் 3 பிள்ளையும் ஒரே நேரத்தில் முத்தமிடுங்கள், சமனாக முத்தமிடுங்கள். டொபி கொடுப்பதாக இருந்தாலும் 3 பிள்ளைக்கும் சமனாக கொடுங்கள். நீங்கள் வீடு கொடுப்பதாக இருந்தாலும் 3 பிள்ளைக்கும் சமனாக கொடுங்கள். சொத்து பங்கு வைப்பதாக இருந்தாலும் 3 பிள்ளைக்கும் சமனாக கொடுங்கள். அது பாப்பாவுடைய மௌத்துக்கு பிறகு பங்கு வைப்பது என்பது ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்பது வேறு. இது இங்கு சொல்லப்படுகின்ற நீதம் என்பது இந்த உலகத்தில் பாப்பா உயிரோடு இருக்கின்ற போது கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மிக நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக மிருகங்கள் மீது. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஒரு வளவுக்குள்ள போட்டு, சாதாரணமாக ஒரு நாயை போட்டு வளவுக்குள்ள ஓட முடியாத 4 பக்கம் அடைச்சு ஒரு வேலிக்குள்ள போட்டு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் அந்த நாயை அடிச்சு துன்புறுத்துறான். ஒரு பூனையை அடிச்சு துன்புறுத்துகின்ற ஒரு பண்பாடு மிக்க சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
அதை பார்த்துட்டு உமா அப்பா சிரிச்சிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக அதை பார்த்து நம்மளோட புள்ள நாய்க்கு அடிக்கிறான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட வேண்டும். நாய்க்கு தண்ணி வச்சதுக்காக சுவர்க்கம் என்று சொன்ன மார்க்கத்தில் நானும் நீங்கள் வாழுகிறோம் சகோதரர்களே. ஒட்டகத்துக்கு அதிகமான வேலையை கொடுத்து சாப்பாடு கொடுக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை கண்டித்து அந்த ஒட்டகத்தோடு பேசி அல்லாஹ்வுடைய தூதர் நீரத்தை பெற்றுக் கொடுத்த மார்க்கத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கும் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்கு, இந்த மிருகத்தின் மீது இரக்கம் காட்ட தெரியாத பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற போதுதான் மனிதர்கள் மீதும் இரக்கமற்ற செயல்பாடுகளை இந்த மனிதன் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கவலையான சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான பொறுப்புகள், இறுதியாக நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பது போல உங்களுக்கு பிறகு இந்த பணி செய்வதற்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்கு நீங்கள் இன்றிலிருந்தே பிள்ளைகளை பயிற்றுவீங்கள். நீங்கள் செல்லுகின்ற மார்க்க வகுப்புகள், நீங்கள் செல்லுகின்ற பள்ளிவாயல்கள், நீங்கள் செல்லுகின்ற பயான் நிகழ்ச்சிக்கு எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளையும் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு செல்லுங்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகின்ற சாலிகான பெற்றோர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.